விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. Camera, rolling, music. புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால உள்ளார பத்த வச்ச உன் பேர கத்த வச்ச அங்கங்க கிள்ளி வச்ச கையால மாங்க பத்தல் இருக்கு மாம உதடி இருக்கு ஆசை சொல்லு எனக்கு கண்ணால எனக்கு இருக்கு மாசம் அதுக்கு இருக்கு மாம உதடி பட்டா மத்ததெல்லாம் நடக்கும் தன்னால ஏத்தி வச்ச ஒரு குத்து விளக்காக பார்த்து நீ சிரிக்கிற மனசுக்குள்ள வேத்து கொட்ட வைக்கிற சாத்தி வச்ச ஒரு ஜன்னலாக இருந்தேன் காத்து போல திறந்தேன் உடலில் உசிராக நீயும் கலந்த பாதி நல்ல விஷயம் பாதி கள்ள விஷயம் சேர்த்து செஞ்ச வசியம் நீதானே சூட புக தருவ சூடா ஆசை தருவ பாரு முக பருவ இத்தனைக்கு காரணம் நீதானே ஸோ த்ரிஷா மேடம் பாட்டு எடுத்து சூப்பராக ஆடி இருக்கீங்க. உங்களை பற்றி ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாமா? கலா மாஸ்டர் யார் கோரியோகிராஃபர் உங்களுக்கு? சதீஷ் மாஸ்டர். சதீஷ் மாஸ்டர் யார்? ஐ திங்க் ரிஹர்சல்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை என்ன தப்பு பண்ணீங்க நீங்களே சொல்லுங்கள். நடுவில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க, ரெண்டு பேரும் மறந்துக்கிட்டீங்க. அப்போ எங்கள் மைண்ட் என்னாச்சு, ட்ரிஷா ஃபோட்டோவை பார்க்க போயிட்டேன் நான். ஐயோ ட்ரிஷா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கேன் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கேன்னு பார்த்து. அண்ட் கை ரொம்ப வீக்காக இருக்குமா அவனோட கை. கண்ணு கீழே பார்த்து ஆடிட்டுருக்க. அதுக்கப்புறம் அவன் ஆடுவானா அவன் எடுக்கலை. அவன் மறந்தா கூட நீ காமிக்கக்கூடாது. நீ சிரிச்சுட்டு ஏதாவது பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் வேணும். நான் சொன்னல ஒரு ஹாரர் பண்ணால் அவன் முடி கவர் ஆச்சு, அவனை கரெக்ட் டைமில் எடுத்தான். அதுமாதிரி போன இதில் கோகுல் சார் சொன்னார் ஒரு குட்டி பையன் ஆடினா பேண்ட் அவுந்துடுது, ஆனால் கரெக்ட் டைமில் பண்ணான் அவன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இருக்கணும், அது கம்மி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நீ வந்து கிளாஸ் பண்ணும் போதும் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு டான்ஸு. ஏன்னா ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் தப்பான ஸ்டைல் நீ கற்றுருக்க, பாடி தப்பான ஸ்டைல் கற்றுருக்க. ஸோ பர்ஃபெக்டாக பண்ணு. ஓகே, அடுத்த வாட்டி பார்த்து பண்ணு. ஓகே, குட் லக். நேம் த்ரிஷா, நீங்கள் எடுத்திருக்க ஹீரோயின் த்ரிஷா, பட் பர்ஃபார்மன்ஸ் த்ரிஷ் வரைக்கும் தான் இருக்குது. அந்த இது இல்லை, அந்த வாவ் ஃபேக்டர் மிஸ் ஆச்சு. அதுதான் மாஸ்டர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஆடுறீங்க, ஃபுல்லாக ஆடுறீங்க, அது வந்து ஒரு ரசிக்கும்படியாக ரசிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எனக்கு இன்னும் காஸ்டியூம்ஸ் கூட எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. எனக்கு வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு குரூப் டான்ஸ் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு என்னோடய ஃபீல். ஸோ நெக்ஸ்ட் டைம் இதோட பெட்டராக ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பண்ணுங்கள். சரியா? ஆல் தி பெஸ்ட். சஞ்சீவ்னா. த்ரிஷா,
எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரிதம் கிதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மூமெண்ட்டை மறந்துட்டீங்க. ஒன்று, ரொம்ப டல்லாக ஆடினீங்க. கை கால் மூமெண்ட்ஸ் மறந்தீங்க. கை கால் ரொம்ப லூஸாக இருந்துச்சு. ஓகேங்களா? மாஸ்டர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டேஜ் சென்ஸ். இப்போது அந்த ஒரு ரவுண்டில் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் ஹீரோ ரவுண்டில் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் சாங் ஒருத்தர் வந்து ஆடும்போது பேய் சாங் ஆடினார். முடி ஃப்ரண்ட்டில் விழுந்துட்டே இருந்துச்சு, விக்கு எங்கெங்கே தூக்கணுமோ அந்த விக்கு அங்கங்கே தூக்கி ஆடினார். அதே மாதிரி சபரிஷ் ஆடும்போது, போன எபிசோடில் சபரிஷ் ஆடும்போது பேண்ட்டை வந்து விழுந்துட்டே இருந்துச்சு. ஆனாலும் அந்த பேண்ட்டை வந்து கீழே விழாமல் எந்தெந்த இடத்துல மூமெண்ட்டில் அந்த பேண்ட்டை தூக்க முடியுமோ அந்த இடத்துல பேண்ட்டை தூக்கி, இதெல்லாம் வந்து ஸ்டேஜ் சென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கொஞ்சம் சிரிங்க, இன்னும் நல்லா சிரிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிங்க. மனுஷா நீயும் சிரிக்கலாமே, சிரிய 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 சிரி. பொம்மை மாதிரி இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச், வெல் டன். ஸோ ஜட்ஜஸ் அவங்க கமெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. நவ் லெட்ஸ் கோ ஃபார் தி ஸ்கோர்ஸ். ஓகே, நானும் கோகுலம் மாஸ்டரும் சேர்ந்து ஒரு ஸ்கோர் கொடுக்குறோம். ஓகே, கலா மாஸ்டர் என்ன ஸ்கோர் கொடுப்பேன்? நீங்களே கொடுங்க மாஸ்டர். கொடுக்கட்டா?